வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி இந்த சாரதா ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்ததுங்க. கிட்டத்தட்ட அது 82 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டுடியோவில் நடந்த ஒரு சின்ன விஷயந்தாங்க. ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது. அந்த படப்பிடிப்பில் ஒரு டாக்டர், அவர் கோட்டூர்புரத்துலேருந்து வருவார். அந்த டாக்டர் அது ஒரு உப்மா கம்பெனின்னு வச்சுங்க. அதுமாரி தான். அது படம்லாம் எடுக்க மாட்டாங்க, எடுப்பாங்க, கொஞ்சம் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுமாரி ஆளுக்கு அந்த டாக்டர் மாட்டினார். அவருக்கு அப்படி என்னென்னா, அப்போ சத்யராஜ் ஒரு நல்ல வில்லனாக இருக்கிறார். அந்தமாரி சூப்பர் ஹிட் வில்லனாக இருக்கிறார் அந்த நேரத்தில். இவருக்கும் அந்த வில்லன் நடிக்கணும். ஆனால் இவர் ஒரு சம்மந்தமே இருக்காது. இவர் நாகேஷ் மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒல்லியாக ரொம்ப கருப்பாக கண்ணங்கரைன்னு இருப்பார். ஆனால் டாக்டரு கோட்டூர்புரத்தில் டாக்டர் நல்லா சம்பாதிப்பார். அந்த காலத்தில் ஏகப்படும் 50,000 கொடுத்து தான் நடிக்கவே வந்தார். அவரை கூப்பிட்டு அந்த நம்ம குருவிக்கார வேஷம் மாதிரி டப்பாலாம் மாட்டிட்டு இந்த ஊசுமணி பாசுமணிலாம் ஊற்றி மாட்டிவிட்டு அவர் வில்லன் மாதிரி நான் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு நடித்தாங்க. நடிக்க ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குங்க. நடிச்சுட்டு இருந்தது தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கேமரா இயக்குனர் ஷார்ட் சொல்லிட்டாரு. 2 ராஜபாளையம் நாய் சும்மா இப்போ வாக்கிங் போகிறதுக்காக அந்த சாரதா ஸ்டுடியோவுடைய ஓனருடைய நாய்ங்க. அது ராஜபாளையம் நாய், 2 நாய். அந்த காவலாளி எங்கள் வாட்ச்மேன் இருக்கான் பாருங்க, அவன் அழைச்சிட்டு வந்தான். அவருடைய வாக்கிங் போவான். இவரை பார்த்தவன அந்த 2 நாயும் அவர் மேலே அப்படியே பாஞ்சுதுங்க. பாஞ்சதும் பயங்கர குலைச்சிக்கிட்டு அவர் மேலே துரத்துது. அவரும் அப்படியே உளுந்தடிச்சு ஓடுறாரு. எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட்டுறாரு. இருக்கிற கேமராமேன் அவங்க அப்போ அது ஒரு புதார் மாதிரிலாம் இருக்கும். மரங்களுக்கு அவங்கவுங்களால கேமராவோட விட்டுட்டு எல்லாம் போய் அவங்கவுங்க அந்த நாயை கடிச்சிட்டுன்னு சொல்லி பயந்துட்டு ஒழிச்சிட்டாங்க. அவர் ஓடிட்டார். அவர் வாட்ச்மேனு அப்புறம் அவங்க வேலையாட்கள்லாம் ஓடியாந்து அப்புறம் அந்த நாயை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இவரை காணும். எங்களுக்கு ஒரே டவுட்டு. நான் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் அசண்ட் ஆகிட்டு நாங்கள் 2-3 பேர் அவங்களாம் போய் எங்களை போய் தேடுன்றாங்க. நாங்கள் போய் தேடுறோம். தேடி உள்ளார பின்னாடி வயக்காடு. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் வயக்காடு அது. சார் உளுந்து கிடக்கு வயக்காடு சார்னு திருப்பி சொல்கிறேன். டேய் எங்கேயாவது பாரு, நாய் என்ன ஆகி போச்சு. அதை வச்சு டேரக்டர் டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் அங்கே போய் அவங்க அந்த ஸ்டுடியோ ஓனர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் ஆளே காணோம், நாய் ஏதாச்சும் நாயெல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா, அவர் எங்கேயாச்சும் வருவார் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறார். கடிக்காது நாய், ஆனால் துரத்தும். கடிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஷூட்டிங் நடக்குங்கிறதுனால அப்படி சொல்லிட்டாரு. போய் தேடுறோம் நான்களில் ஒருவேளை நாய் இழுத்துட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோவில் இறங்குறாரு. பார்த்தா ஒரே கை மேலுகள் சேரெல்லாம் விழுந்துருக்காரு. அது பரவாயில்ல, அந்த ஆட்டோக்காரனை ஏற்றி இதுமாரி சொல்லியிருக்கான். சரி ஷூட்டிங்னோடனே அவனும் அப்போல்லாம் அந்த நேரத்தில் ஷூட்டிங்னா ஒரு இது இல்லை, டிவி சைடெல்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவர் அன்னைக்கு தாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்கலை. ஒரு கும்பிடு போட்டார். போட்டு அதே ஆட்டோவில் நான் அப்படியே கிளம்புறேன் ஊருக்கு, சரி வீட்டுக்கு போயிடுறேன் நான் கோட்டூர்புரத்துக்கு, நான் நடிக்கவே வரலன்ட்டு போயிட்டாருங்க. ஒரு மிகப்பெரிய சுவையான சம்பவம் அது. அவர் போனவர் தான். அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குமே அவர் வரவே இல்லை. நன்றி, வணக்கம்.